மகாநதி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் அஜயோட அப்பா கிட்ட வந்து தாத்தா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நான் உங்களை மன்னிச்சாலுமே விஜய் வந்து மன்னிக்க மாட்டான். அவன் வந்ததுக்கப்புறம் எதுனாலும் பேசிக்கலாம், நீ வேணா இருமா, அவர் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பாட்டி வந்து அவர் என்ன தப்பு செஞ்சார், பசுபதி பேச்சை கேட்டு ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, இதுக்கு எல்லாமே காரணம் அந்த காவேரி தான். அவன் மட்டும் என் பேரனோட லைஃப்பில் வராமல் இருந்தால் அவன் நிம்மதியாக இருந்திருப்பான். அவனுக்கும் பசுபதிக்கு என்ன தொடர்பு இருக்குது, இவ தான் எல்லாத்துக்கும் காரணம், அவன் மட்டும் விலகி போயிட்டானா என் பேரன் நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. தாத்தாக்கு வந்து கோவம் வந்துடுது, வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசு, இப்படிலாம் பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் காவேரி வந்து லக்கேஜ் எல்லாம் எடுத்து கொடைக்கானலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. சாரதா வந்து ரொம்ப டல்லாக இருக்காங்க. உன் கூட அக்காவே அமுச்சு விடலான்னு பார்த்தா நீ யாரும் வர வேண்டான்னு சொல்கிறியடி அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கும் வந்துடுறாங்க. அங்கே வந்து பார்த்தா விஜய் வந்து வந்துடுறாரு. விஜயை பார்த்ததும் இவங்க பேக் எடுத்துகிட்டு ஓடுறாங்க. போ போ, நீ என்னை விட்டு போகணுன்னு முடிவு பண்ணிட்டல அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்க வந்து ஃபீல் பண்ணி நின்று அலறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம், நீ என் குழந்தை மேலே சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கேன்னு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வெண்ணிலா அவங்க நிற்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க. வெண்ணிலா வந்து என்கிட்ட எல்லா விஷயமே சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து முந்தின நாள் நைட்டு விஜய் கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இதுக்கு நான் தான் காரணம் நீ நினைக்கியா விஜய் அப்படின்னு சொல்லி வெண்ணிலா கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்டு தான், நான் வந்து கோர்ட்டில் உண்மையை சொல்லணும் அப்படின்னா என்கிட்ட வந்து அவள் சொன்னா, என் குழந்தை மேலே சத்தியமாக நான் வந்து விஜய் விட்டு போயிடுவேன்னு சொன்னா. விஜய்க்கு வந்து கோவம் வந்துடுது, அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்ததுன்னா என் குழந்தை மேலே சத்தியம் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வெண்ணிலா சொல்கிறாங்க, எந்த ஒரு தாயுமே தான் குழந்தை மேலே சத்தியம் பண்ண மாட்டாங்க, அவள் அப்படி பண்ணியிருக்கானா நீ வெளியே வரணும்னு நினச்சா அவ்வளோதான், உன்னை மட்டும்தான் அவன் நினச்சா, அவள் குழந்தைய கூட அவன் நினைக்கல அப்படிங்கிற மாதிரி காவேரி சைடில் உள்ள உண்மையை வந்து சொல்கிறாங்க வெண்ணிலா. அதுக்கப்புறம் விஜய் வந்து காவேரி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. வெண்ணிலாவும் சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேர் தான் பெஸ்ட் கப்புள், நான் உங்களை தொந்தரவு பண்ணுவேனப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.